சாமானியர்களுக்கு வணக்கம். டெய்லி என்னடா இந்த வார்த்தையை சொல்றேனே, பரபரப்பான அரசியல் சூழ்நிலைனா, உண்மையிலே அரசியல் சூழ்நிலை பரபரப்பா தான் இருக்கு. ஒரு வழியா ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினி மேட்டர க்ளோஸ் பண்ணிட்டாரு நேத்தி. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ட்டாரு. இன்னொரு பக்கம் என்டிஏவோட ஆர்ப்பாட்டம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நேத்தி நடந்து முடிஞ்சிருக்கு. 3வது விஷயம், பாஜகவுக்கு 27 சீட்டு தான் அதிமுக குடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த 3வது விஷயத்திலிருந்து நிகழ்ச்சிய ஆரம்பிக்கலாம். அண்ணா வணக்கம். நான் டெய்லி பார்க்கறதுனால நான் இன்ட்ரோ குடுக்கல. நான் டிடிஎஸ் ரவி அண்ணன் ஜெயிச்சிருக்காரு, வந்திருக்காரு அப்டின்ட்டு. அ பாஜகவுக்கு 27 சீட் அப்டின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா ஊடகமும் ஃபிளாஷ் பண்ணிடுச்சு. அது உறுதியான செய்தியா இல்லையான்னு தெரியல. பட் நம்ம சில பேர்ட்ட கேட்கும்போது அது கரெக்ட்டான நம்பர் தான் 27 தான் வாங்க போறாங்க அப்டின்னு சொல்றாங்க. 2024ல தனியா இருந்து கிட்டத்தட்ட 11% ஓட்டு இருக்கிற கட்சி. 27 சீட் தான் நிக்குது அப்டின்னா வந்து இது ஒரு பின்னடைவு கிடையாதா? காங்கிரஸ் வந்து 2024ல 9 பாராளுமன்ற சீட் நின்றது. 9x6 அசெம்பிளியில் நிற்கிறது. கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க, 2 சீட் நின்றது பாராளுமன்றத்தில். 2x6 12. இப்போ 5 கொடுக்குறாங்க. அது இஷ்யூ இல்லை. எந்த களம்ங்கிறது ரொம்ப முக்கியம். களம் சட்டசபையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாநில கட்சிக்கு தான் அதிகமான ஒரு விஷயம் வரும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவை விரட்டி அடிக்கணும். அதுதான் அதனுடைய சிம்பிள் ஒன் அஜெண்டா. ஏன்னா அது ஆபத்தாக இருக்குது, இந்திய தேசத்துக்கு ஆபத்தான வேலையை செய்யுது. எனக்கு இந்த 27, 18ங்கிறதுல நம்பிக்கை இல்லை. எனக்கு என்னவோ என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுக 140, மீதி வந்து 74, 60 + 94 என்டிஏக்கு, அல்லது 160, 74 என்டிஏக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்டிஏக்குள்ளே தான் பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது வரும், என்னை பொறுத்த வரைக்கும். பட் அன்புமணி பியூஷ் கோயலை சந்திக்கல, எடப்பாடி ஐயாவை தான் சந்தித்தார். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸேஷன் கொடுத்துருப்பார், எனக்கு இதுலேருந்து இது வேணும் அப்படிங்கிற ஒரு 17 நம்பர் சொல்லப்படுகிறது. மற்றவங்க எல்லாருமே இப்போதைக்கு, அதாவது வந்து இங்கே வந்து நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை 4 பார்ட்டிக்கு சொல்லலாம், இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே 4வதுலேருந்தே உங்களுக்கு 1%க்கு கீழே வர்ற மாதிரி தான் திமுக கூட்டணி இருக்குது. ஸோ பிஜேபி நான் 27ல் போட்டி போடுறேன்னா, 234ல் போட்டி போடுறேன்னாங்கிற பேசுகிறதுக்கான அனுபவம் இல்லாத ஒரு கட்சி இல்லை. ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சிலது இருக்குது. அதை ஜெயலலிதா அம்மா 2001ல் பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணாங்க. நீங்கள் எந்தெந்த தொகுதியெலாம் ஜெயிப்பீங்க, இந்தந்த தொகுதியெலாம் நான் ஜெயிப்பேன், நான் எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கெங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என் தொகுதியில் நீங்கள் போட்டி போடுங்க, உங்கள் தொகுதியில் நான் ஓட்டு போடுறேன். அப்போ தானே ஓட் டிரான்ஸ்மிஷன் வரும். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் நான் நின்றா தானே ஓட் டிரான்ஸ்மிஷன் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். ஸோ ஒரு கூட்டணினா ஜெயிக்கிற தொகுதி, நான் ஜெயிக்கிற தொகுதி, நான் தோக்கிற தொகுதின்னு ஒன்று இருந்ததுன்னா அப்புறம் எதுக்கு சீட்டு கேட்குற? ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிடலாமே, என்னால் 20ல் ஜெயிக்க முடியும்ட்டு போயிட்டே இருக்கலாமே. ஸோ இந்த நெகோசியேஷன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்க போகுது. 2 ஆங்கிளில் தான் நடக்கும். ஒன்றா எடப்பாடி வந்து இவருக்கு 27, இவருக்கு 15, இவருக்கு 13ன்னு அறிவிக்கிற மாதிரி, இல்லைன்னா என்டிஏக்கு 94 அல்லது 74. 140, 160 அதிமுக நிற்கிறது. அது மட்டும்தான் இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியம். மற்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சரி சார், நான் இன்னைக்கும் கேட்குறேன், டெய்லி கேட்டேன், இன்னைக்கும் கேட்குறேன். சீமான் விஜய் வருவாங்க நம்பிக்கை இன்னும் இருக்கா? இன்னும் இல்லை. ஆனால் எனக்கு அமித்ஷா எப்படி யோசிச்சிருப்பாருங்கிறதுக்கு வந்து இது இத்தனை நாள் வரைக்கும் நான் தாவேகாவை பற்றியும் நாத்தாக்காவை பற்றியும் சொன்னதுக்கும், இப்போ ஒரு 2 லைனர் அமித்ஷா பற்றி இப்படி யோசிச்சிருப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நேற்றுக்கு அப்படி பேசினியான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. குளிச்சுட்டேன், தூங்கிட்டேன், எந்திரிச்சு வந்துட்டேன். கேள்வி என்னன்னா, அமித்ஷாவுடைய கான்செப்ட் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணும், காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவர் அச்சீவ் பண்ண நினச்சிருக்காரு. வெறித்தனமாக திமுக வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செட்பேக். ஆனால் 2வது செட்பேக் ஆகாமல் அமித்ஷா பார்த்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்போ தாவேகா பிஜேபி கூட்டணி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஜெயிக்கிறதே. பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. நான் தான் திராவிடியன், பார்த்தீர்களா இவர்கள் எல்லாம் ஒன்று. இப்போ அந்த கேள்விக்கே இடம் இல்லை. தாவேகா தனியாக நிற்க போகிறார். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அமித்ஷா வந்து பி டீமாக வச்சிருக்காரு போல விஜய். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறதுனாலேயே உங்கள் வீட்டு ஓனர் நான்னு அர்த்தம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இது வந்து டிஎம்கே அலையன்ஸை உடைக்கணும்னு நினச்சோம், அது உடையாமல் போய் எப்படியோ காலிலெல்லாம் விழுந்து காப்பாற்றிக்கிட்டார் ஸ்டாலின். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், அவர் காங்கிரஸ் அந்த பக்கம் அனுப்பியிருக்கணும், தாவேகா பக்கம் அனுப்பியிருக்கணும்னு. அவர் பண்ணலை, ரொம்ப சந்தோஷம். பயந்துருக்காருங்கிறது தெளிவாக புரியுது. போனால் திரும்பி வரலைன்னா என்ன பண்ணுறதுங்கிற கவலை கூட இருந்திருக்கலாம். ஆனால் தாவேகா பிஜேபி கூட்டணிங்கிறது டிஎம்கேக்கு பர்செப்ஷன் விக்டரியாக இருக்கும். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் போச்சு. திமுக ஒரு கதையும் பேச முடியாது.
திமுகவை டிட்டோ காப்பி அடிக்கிற வேலையை விஜய் ஒழுங்காக பண்ணியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்தாருன்னா நல்லது சார் ஆதவர்ஜுனான்னு சொல்லிட்டீங்க. விஜய்க்கு. விஜய்க்கு தானே? ஓகே. ஆதவர்ஜுனா சொல்லிட்டீங்க. சார் எந்த ஒரு கட்சினாலும் எல்லாரோட வாக்கையும் வாங்கணும்னு நினைக்கும். பட் ஒரு லூஸ் டாக் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஆதவர்ஜுனா கொடுத்தது வந்து எப்படி பார்க்குறீங்க? வேணும்ட்டே செய்யப்பட்டதுன்னு சார் பார்க்குறீங்க? நீங்கள் மூணாக பாருங்க அதை. நான் ஏதோ பேசிக்கிட்டே வந்தேன். பேசும்போது ஒரு பேசு பொருளாக ஒரு வரி என்ன சொல்லிட்டேன், ரஜினிகாந்தை கூட மிரட்டினார், விஜயை மிரட்டவில்லை. இவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன்னு நினச்சேன். சொல்லும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. தப்பு தாங்க, மன்னிப்பு கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். மேட்டர் முடிஞ்சுதா? ரஜினிகாந்த் எதுக்கு சார் பதில் சொன்னார்? இப்போ கந்தசஷ்டி கவசத்துக்கு பிறகு எத்தனை பிரச்சனைக்கு அவர்கிட்டேருந்து பதில் வந்திருக்கு? இல்லை பொலிட்டிக்ஸ்லாம் நான் பேச மாட்டேன், இல்லை அரசியல் வேண்டாம். இது என்னது? இதுக்கு எதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு சார்? நான் ஒரு அடரண்ட் ரஜினி ஃபேன், எல்லாருக்கும் தெரியும். இல்லை நானும் தான். அடுத்த 6 படம், அவர் இன்னும் 60 படம் வந்தாலும் காலையில் 4:30 மணிக்கு ஷோ பார்க்குறதுக்கு போவேன், இல்லைனா 9 மணிக்கு பார்த்துட்டு வருவேன். அது வேற கதை. பட் வேர்வாசி எதுக்காக அவர் அந்த பதில் கொடுத்தாரு? பட் இது ரஜினியை தானே ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ரஜினி பயந்து ஓடிட்டாருன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. உங்களுக்கு பதிலாக எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. ஸ்டாலின் பேசலை, அது விட்டுருங்க. உதயநிதி பேசலை, விட்டுருங்க. திமுகலேருந்து யாரும் பிரதானமாக பேசலை. வழக்கம் போல் திருமாவளவனை தான் பேச விட்டுருக்காங்க. உங்களுக்காக எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டாங்களே. மக்களுக்கு தெரியும் இல்லை, நீங்கள் விரட்டப்படவில்லை. திடீர்னு ஒரு நாள் டாக்டரை போய் பார்த்தீங்க. டாக்டர் தான் உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டீங்க. டாக்டர் வந்து உயிருக்கு ஆபத்துன்னாரு, நீங்கள் அரசியலுக்கு வரல, தேங்க்யூ. அதோட முடிஞ்சில்ல கதை. இது என்ன பாகுபலி 2 நடுவில்? திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா அதுக்கு மட்டும் உங்ககிட்டேருந்து பதில் வரும், மற்றதுக்கு பதில் வராது. இது என்ன விதத்தில் நியாயம்? நடுவில் 3 அரசியல் தானே சார் பேசியிருக்காரு. கிருஷ்ணர், அர்ஜுனர், ஆர்டிகல் 370 பேசினாரு, நான் கேட்டிருக்கேன். வேற எதுக்கெல்லாம் சார் பேசியிருக்காரு? சிஏக்கு பேசியிருக்காரு. சிஏக்கு அவர் சொல்லும்போது நியாயமான ஒரு கருத்து, எல்லாருக்கும் புரிந்த ஒரு சாதாரணமான கருத்தை அவர் எடுத்து எதுக்கு சொல்ல வர்றேன், லூஸ் டாக்குங்கிற வார்த்தை கூட நான் பயன்படுத்த மாட்டேன். அவர் பேசும்போது இப்படி சொல்லணும், அப்படி சொல்லிட்டார். இட் வாஸ் a slip of the tongue. ஆதவர்ஜுனா பண்ண தப்பு இல்லை. பேசியிருக்கவே வேண்டாம், அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசுகிற அளவுக்கு எந்த அரசியல் ஞானமும் சத்தியமாக ஆதவ அர்ஜுனாக்கு கிடையாது. அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. அவர் ஏன் பேசுகிறாருன்னே தெரியல. விஜய் பேசாமல் இருக்கிறதும் இவர் பேசுகிறதும் ரெண்டும் கொடுமையாக இருக்குது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. பட் வை ஷுட் ரஜினி வாலண்டியர் டு கிவ் a ரிப்ளை? எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் ரிப்ளை கொடுத்துருக்காருன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொன்று கேட்குறேன். 3வது ஆங்கிள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரஜினியை மிரட்டி தான் அவர் அரசியலுக்கு வர வேண்டான்னு திமுக சொல்லணுமா? அவர் தொடர்ந்து திமுகவை தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் சார். கலைஞர் ஐயாவுடைய நினைவு அஞ்சல் பண்ணுறாங்க. அதாவது இறந்துட்டார், ஒரு 10 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ ரஜினிகாந்த் அந்த மேடையில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? எடப்பாடியும் ஓபிஎஸும் இங்கே வர வேண்டும். திமுகவிலிருந்து தானே அதிமுக வந்தது. நீங்கள் என்ன ஜெயலலிதாவா, நீங்கள் என்ன எம்ஜிஆரான்னு கேட்குறாரு. இவருக்கு என்ன சார் அவசியம் வந்தது? திமுகவுடைய தலைவர் இறந்துருக்காரு, அதுக்கு அதிமுகலேருந்து எதுக்கு வர போகிறாங்க? ஜென்ம விரோதி இல்லையா, தீய சக்தி இல்லையா திமுகங்கிறது? ஐ எம் நாட் நேமிங் தி பர்சன். இப்படியே சொல்கிறார் அவர். நீங்கள் என்ன ஜெயலலிதாவா, அப்போ ஜெயலலிதா பண்ணால் ஓகேவா? நீங்கள் என்ன எம்ஜிஆரா? எம்ஜிஆர் வந்திருப்பார், கருணாநிதியோடைய இறக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருந்திருந்தா. அந்த அளவுக்கு திமுக. ஏவாவேலு ஒரு பெரிய கவிஞர், ஒரு கட்டுரையாளர், ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு, அதுக்கு ரஜினி வருவார். வந்துட்டு துரைமுருகனுக்கு எதிராக ஒரு 10 வச்சுட்டும் போவார். அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி தான் விளையாட்டாக பேசிப்போம், டெலக்ஸ் பாண்டியன் சொல்கிற மாதிரி. நாங்கள் இப்போ அவர் என்ன திட்டுவார், நான் அவரை திட்டுவேன்ற மாதிரி ஒரு 3வது நாள் சம்மரி வேறு. இது எல்லாம் ரஜினிக்கு தேவையா? அரசியல், இந்த அரசியல் உங்களுக்கு உதவே வராது. நீங்கள் தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த அரசியல் கேவலமான அரசியல். இந்த அரசியலுக்கு எதுக்கு வர்றீங்க? எதுக்கு திமுகவுக்கு ஆஜராகிறீங்க? நீங்கள் என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃப் திமுகவா? ஆதவ அர்ஜுனா சார், நான் ஒன்றேன்னு கேட்குறேன். சரத்குமார் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டார் சார், விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் நீங்கள் பதில் கொடுத்தீங்களா? அவசியம் இல்லை. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பதில் கொடுத்தீங்க. விஜய் எனக்கு போட்டின்னு சொன்னால் அது விஜய்க்கு மரியாதை இல்லை. விஜயோட நான் போட்டி போடுறேன்னு சொன்னால் அது எனக்கும் மரியாதை இல்லை. எவ்வளோ நாகரிகமான வார்த்தை. எப்போ வந்தது? அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்தது. இதுக்கு என்னதுக்கு சார் அவசரம்? விஜய்க்கு வர்ற ஓட்டை தடுக்கணுமா? ரஜினி ரசிகர்கள் தானே சார் விஜய் ரசிகர்களாக மாறி இருப்பாங்க அப்படி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எனக்கு வந்து இந்த விஷயத்தில், இந்த ரஜினிகாந்த் ஐயா விஷயத்தில் அவர் வந்து பதில் சொன்னதே அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஸ்டேச்சருக்கு இது வந்து பண்ணியிருக்கவே வேண்டவே வேண்டாம். இன்றைக்கும் என்கிட்ட ரவிகாந்த் அப்படின்னு போட்டு அவர் ஒரு லெட்டர் அனுப்பிச்சு போட்டோ 78 எனக்கு வந்த அந்த லெட்டர் என் வீட்டில் இருக்குது.
அது இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பார்த்து எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதுல காலம் பேசாது, காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. விஜயோட ரிசல்ட்ட சொல்ற எலக்ஷன் ரிசல்ட்ட சொல்றாரா? இல்லை நீங்கள் ரஜினி பேசினாலே எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து காயினேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அப்படி வரும். ரொம்ப நேச்சுரலா இருக்கும். துக்ளக் படிக்கிறவன் புத்திசாலி, முரசொலியை வச்சிருக்கிறவன் திமுககாரன். முரசொலி அவன் படிக்க மாட்டானா? சத்தியமாக படிக்க மாட்டான். 90% முரசொலி வாங்குறவன் அதை படிக்கிறது இல்லை. ஏன்பா இதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு விட்டுருவான். வேர்டு எப்படி வந்தது பாருங்கள். துக்ளக் படிக்கிறவன் புத்திசாலி, முரசொலி வைத்திருப்பவன் திமுககாரன். அவ்வளோ நச்சுன்னு வரும் அவர்கிட்ட இந்த வேர்டு. இது எதுக்காக அவர் சொன்னார்? காலம் பதில் சொல்லும்னு எதுக்கு சொன்னார் எனக்கு தெரியல. என்ன பதில் சொல்லும்? மே 4ஆம் தேதி அன்னைக்கு திமுக மீண்டும் வீட்டுக்கு போச்சுன்னு சொல்லி. சார் மே 4ன்னு சொல்லாதீங்க. மே 4 பர்த்டே கொண்டாடும் த்ரிஷா அவர்கள் நாள் பர்த்டே சார் அன்னைக்கு. இல்லை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லாத. நீங்கள் புத்தகம் எழுதுறதா இருந்தால் சொல்லுங்கள். அவர் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன நடந்ததுங்கிற உண்மையை நான் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் நான் எழுத மாட்டேன். சத்திய சோதனை மாதிரி என்னால் புக் எழுத முடியாதுன்னு ஆனா இப்ப சொல்லிட்டார். எழுதுறான்னு சொல்றாங்களே. நீங்கள் சொல்லாமல் எதுவும் எந்த உண்மையும் வெளில வரப்போகிறதில்ல. உங்களை மிரட்ட வேண்டிய அவசியமே திமுகவுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து திமுக பக்கம் தான் இருந்திருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்களாம் ஞானியாகவும் நடுநிலையாகவும் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் புறந்தள்ளுவோம். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். So what next? நத்திங். இந்த மாதிரி இன்னொரு Nothing தான். திமுக இன்னொரு பிரச்சனைக்கு வந்ததுன்னா ரஜினி சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்கன்னா அவர் பதில் சொல்ல போகிறாருங்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுங்கிறது மட்டும். ஏன்னா அவர் ரஜினி ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா இட் கோஸ் டு எங்கேயோ போய் சேரும். அத்தனை பேருக்கும் போய் சொல்லுவோம். ஏற்றுக்கிறவன் ஒத்துக்கிறவன் 2 பேரும் கேட்பான், மறுக்கிறவனும் கேட்பான். இந்த மாதிரி விஷயத்துக்கு வராதிங்க. நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. பங்களாதேஷ் ஹிந்து கொலைகளை பற்றி பேசுங்க. சனாதன எதிர்ப்பை பற்றி நீங்கள் கருத்து சொல்லியிருக்கணும். நீங்கள் தான் பதில் சொல்லியிருக்கணும். இன்றைக்கி கடந்த 30 வருடமாக ருத்ரம்னா என்ன, ருத்ராட்சைனா என்ன, விபூதினா என்ன, நெத்திக்கெட்டுவதுனா என்ன, அத்தனையும் சொல்லி கொடுத்தது நீங்கள் தான். சனாதன எதிர்ப்பு எங்கே சார் இருந்தீங்க? நான் விவித எடுக்கிறது அவரை பார்த்து பதிலே இல்லையே. அப்போ அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணும். நீங்கள் போய் ஞானபீட விருது வாங்கின வைரமுத்து மாதிரி ஆகிட்டீங்க. சார் இன்றைய தேதியில் இந்த களம் என்னன்னா 4 முனை போட்டி. அதை நீங்கள் வி ஹவ் அக்செப்டட். இந்த 4 முனை போட்டியில் அதிமுக ஜெயிக்கணும்னா என்ன சதவீதம் வாக்கு வாங்கணும் சார்? 4% போட்டிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் அப்படி சேர்க்கறதா இருந்தால் 6 சேர்த்து. இல்லை இப்படி வச்சுக்கலாம். 1 and 2க்கு அதிமுக திமுக போட்டி போடுது. 3 and 4க்கு தாவேகா சீமான். நீங்கள் சொல்கிற அரசியல் கரெக்டு. பட் தேர் ஆர் 6 வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 6 இருக்குது. 6 முனை இருக்குது. ஓட்டு போடாத 30%, ஓட்டு போட முடியாத. அதான் பாதி பேர் இல்லைங்க, நான் இதெல்லாம் கழிக்கிறேங்க. நான் தான் கழிக்கிறேன். ஓட்டு போடாத 18%, ஓட்டு போட முடியாத நீங்கள் நீக்கின 12%, நாதாக்காவுக்கு ஓட்டு போடுற 8%, விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய 20%, அத்தனையும் தூக்கி ஒரு ஓரம் போடுங்க. மீதி இருக்கிற 42ங்கிறது அதிமுக திமுகவுக்கான வாக்குகள். அது 21-21, 19-23, 20-22ங்கிறது மட்டும்தான் இந்த தேர்தல். ஸோ நீங்கள் ஓட்டு போடாதவங்களை பற்றி என்ன நினைக்க போகிறீங்க? போட முடியாதவங்களை பற்றி என்ன நினைக்க போகிறீங்க? நாதாக்காவுக்கு ஓட்டு போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பரங்கிமலைக்கு பெயிண்ட் அடித்த கதை தான் அது. பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி இவரை எடுத்துக்கோங்க, நம்ம விஜய்க்கு. நீங்கள் போட்டு அவர் சீட் வின் பண்ண போகிறாரா? முதலமைச்சராக போகிறாரா? இல்லை. ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு வாரம் தள்ளிடுங்க. திமுக அதிமுக கான்செப்ட் எவ்வளோ வரும்னு கேட்குறதாக இருந்தால் 20+18ங்கிற 2024 ட்ராக் ரெக்கார்டோடு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. விஜய் நல்லா வந்திருப்பார். காங்கிரஸ் அலையன்ஸ் மட்டும் வந்திருந்ததுன்னா விஜயோடைய கான்செப்ட் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருக்கும். பூத் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா 40-50 வருஷமாக காங்கிரஸ்கார மண்டை காஞ்சிட்டு உட்காந்துருக்கான். எங்கேயாவது ஒரு தொகுதி ஒரு 2 வார்டிலையாவது அதிகமாக வரலாம்ல அப்படின்னு உட்காந்து உங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருப்பான். எதுவும் இல்லாமல் போச்சு. ஸோ இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் அபவுட் அதிமுக அண்ட் திமுக 42%. நீங்கள் இந்த 58 பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை. சரி, தள்ளுபடியில் விட்டுடலாம். சார் இப்போ ஒரு கேள்வி வருதுல, ஏன் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி 2011 ஜெயலலிதா அம்மா ஒன்று எடுத்தாங்க. பட் அந்த விஷயத்த வந்து இப்போ என்டிஏ வந்து பெண்கள் பாதுகாப்புன்ற சம்மந்தமாக எடுத்திருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா வந்து லேடிஸ் என்ன 1000 ரூபா கொடுக்கல, 1000 ரூபா கொடுத்தாங்க, எல்லாமே லேடிஸ் சென்ட்ரிக்காக கொண்டு போகிறாங்க என்டிஏ. அது அவங்களுக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு 5 நல்ல விஷயம் சொல்கிறேன். இதுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லுங்கள். திமுக செய்த ஏதாவது ஒரு நல்லதை சொல்லுங்கள். திரும்பி போய் அறிவாலயத்தில் கேட்டிங்கன்னா கலைஞர் தான் பெண்களுக்கு வந்து சொத்துல உரிமை கொடுத்தாருன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. உடனே நீங்கள் ஒரு உபகேள்வி கேட்கணும். கனிமொழி பிறப்பதற்கு முன்னா பின்பான்னு கேட்கணும். ஏன்னா அதை கொண்டு வந்ததே அதுக்காகத்தான். நல்லதுங்கிறது நீங்கள் எதுக்கு செஞ்சாலும் நோக்கங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லையா?
தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரு 5 நல்ல விஷயம் சொல்கிறேன். லாட்ரி ஒழிச்ச தைரியம் ஜெயலலிதாவை தவிர வேறு திமுகவில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதாவது பண்ணியிருக்காங்களா? இன்றைக்கி ஏழைகள் வந்து சும்மா ஜாலியாக போய் ரூ. 100 இன்றைக்கி லாட்ரி விலை எவ்வளோ தெரியுமா? ரூ. 200 250 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சு தான். ரூ. 1 2 ரூபாலாம் கிடையாது. கரெக்டாக? ஸோ அது வந்து ஒழிச்சது ஜெயலலிதா அம்மா தான். ஜெயலலிதா அம்மா தான் காவேரி ஆணையத்தில் வந்து ஜிஓவாக மாற்றினாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? வாஜ்பாய் அரசும் போது தீர்ப்பாணையத்தை ஏற்படுத்துறதுக்கு பண்ணீங்க. வாஜ்பாய்ங்கிறதுனால முடிஞ்சது. சோனியாங்கிறதுனால தான் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. ஸோ திமுக வாஜ்பாயோட சோனியா காந்தியோட தான் அதிக நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸ்ரீலங்கா விஷயத்தில் கரெக்டாக அது ஒரு நாடு, அந்த நாடினுடைய இறையாண்மையை நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதே சமயத்தில் அங்கேருந்து இங்கே அகதிகளை நான் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விடுறதை நான் பண்ண மாட்டேன். அதிமுக பண்ணிச்சு. திமுக பண்ணிச்சான்னு சொல்லுங்கள். ஒரு அண்டை நாட்டு கொள்கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ராமசேத்து விஷயத்தில் நான் ஒரு ஹிந்துங்கிறது இல்லாமல் இந்தியாவில் ராமர் கோவில் வர வேண்டும், அங்கே நான் கரசேவைக்கு நான் கல் அனுப்புகிறேன், ராமன் போட்டு கல் அனுப்புகிறேன். இப்படி ஸ்ட்ராங்காக திமுக முஸ்லீம்கே ஏதாவது செய்திருக்கான்னு சொல்லுங்கள், அல்லது கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது செய்திருக்கான்னு சொல்லுங்கள். இந்த செய்த நல்லதெல்லாம் அதிமுக கிடையாது. ரோடு போட்டதெல்லாம் எம்ஜிஆர், பாலம் கட்டினது கலைஞர், கமிஷன் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு எப்படி இன்கம்பன்சி சாதகமாக வரும்னு நீங்கள் வந்ததில்லைங்கிறது நான் சொல்ல வேண்டாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எதுக்கு சார் சும்மா 5 வருடம் ஒரு நாள் திமுக வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு போடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். பட் வந்ததில்லையே ஏன்? பிகாஸ் போட்டுட்ட உடனே வருத்தப்படுவோம். இந்த குழந்தைய பெற்றதுக்கு பதிலாக அம்மிக்கல்லை பெற்றுப்பான்னு சில டயலாக் வரும். இவனுக்கு ஆட்சி போட்டுறதுக்கு பதிலாக அம்மிக்கல்லை பெற்றுக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு. இதுக்கு பதிலாக அம்மிக்கல்லை பெற்றுக்கலாங்கிற மாதிரி தான் ஆரம்ப நாளிலிருந்து இந்த கட்சி எப்போ ஒழியும்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக மே 4ஆம் தேதி நல்லது தெரிஞ்சிடும். சார், இதில் சில என்டிஏ தரப்பில் இருக்க நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க. நேத்தி நடந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்றாங்க என்டிஏ தரப்புலேருந்து. அதை திசை திருப்பதான் ரஜினி அறிக்கை கொடுத்தார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சார்? அதை எப்படி பாருங்க பார்க்குறீங்க? சார், நான் கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்டை வந்து எப்போதுமே அரசியலில் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அரசியலே கோயின்சிடென்ஸ். கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட்டுங்கிறது அரசியலில் நீங்கள் கொண்டு வரணும்னா மாலை முரசுக்கு கண்டென்ட் வேணும்னா என்ன பண்ணுவாங்க? இப்படி தான் கொண்டு வர முடியும். வேறு எப்படி மாலை முரசை கொண்டு போக முடியும்? நல்ல விஷயங்கள் அதில் நிறையா இருந்தாலும். ரஜினியோடைய அறிவிக்கை வந்திருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய கன்டென்ஷன். அது நேற்றுக்கு வந்ததா முந்தானத்துக்கு வந்ததாங்கிறத பற்றி அக்கறையில் வந்திருக்கவே கூடாது. அது வரணும்னு யார் துடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்தால் விஜய்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சார். அவங்க வந்து உங்களை பேசுதாங்க, உங்கள் ரசிகர்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி முட்டாள்தனமாக சிந்தித்தது யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்திருக்கவே கூடாது. பட் கம் பேக் டு தி போராட்டம். எல்லா தலைவர்களும் இருந்தாங்க. அவங்க ஏரியாவில் தெளிவாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஒரே டைமில் பண்ணாங்க. தேவையில்லாத டயலாக் எதுவும் விடலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார், நேற்று போராட்டத்தில் எல்லாரும் பேசின சாராம்சம் ஒரே மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன இப்போ வந்து பிஜேபியில் இருந்தோ என்டிஏல இருந்தோ ஒரு விஷயம் வருதுன்னா ஒரு 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 புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்காமல் பேசுனீங்கன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கான இந்தந்த விஷயங்கள் கொண்டு வரணுங்கிறத ஒழுங்காக பேசுகிறாங்க. ஸோ இட் இஸ் அதை தான் நீங்கள் சக்ஸஸாக பார்க்கணும். அந்த பேச்சில் பெண்களுக்கு கோபம் வந்திருக்கும், ஆத்திரம் வந்திருக்குமா திமுக மேலேன்னு கேட்டால் இல்லைனாலும் வந்திருக்கும், இருந்ததுனால இன்னும் ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த போராட்டத்திற்கு சக்ஸஸ் வந்து வி ஹவ் டு கிவ் கிரெடிட் டு என்டிஏலேருந்து சேர்ந்து பணியாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோட திமுகவை விரட்ட வேண்டும், இல்லைனா அது பெரிய தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதே திரும்ப நடந்துருங்கிற ஒரு பயத்தோட செயல்படுகின்ற அக்கறையாக நீங்கள் அதை பார்க்கணும். பெண்கள் மேலே இருக்கிற அக்கறையாகவும் கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ஒரு 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 செய்தி படித்தா இவரை அவர் கொண்டு விட்டாங்க, கற்பழித்தார்கள்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சில டைம் அந்த செய்திக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கிளுகிழுப்பு இருக்குன்னு கூட ஒருத்தன் படிப்பான். இப்போ தினத்தந்திலையோ தினமலர்லையோ ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இவர் வந்து 37 வயசு, அவர் வந்து 50 வயசு, அந்த மாதிரி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன மசாலாவாக இருக்குது. இது வந்து ரத்தம் தான் இருக்குது, கேவலமாக இருக்கு, இப்படி போய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு அட்டகாசம் ஒரு ஆட்சியில் நடக்கும்னா அந்த ஆட்சி அடுத்த ஜென்மத்தில் கூட வரக்கூடாது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.